புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தளபதி சொன்ன மாதிரி அதை விட சூப்பரா நடந்துருச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம்ங்கிறது எவ்வளோ அழகா கடல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஜஸ்ட் நம்ம எல்லாருமே ஒரு வார்த்தை தளபதிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ கூட்டமும் வந்திருக்கு. சரியா, அப்போ நம்ம தளபதி 2026 வந்தாருன்னா மாசா இருக்கும். நாங்கள் எல்லாருமே அவர் ஒரு வார்த்தைக்காக தான் வந்திருக்கோம், செயல்ல தான் நாங்கள் இருக்கிறோம். சரியா, இப்போ எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. சரியா, நம்ம எல்லாருமே வந்துட்டா தளபதிக்காக தான் வந்திருக்கோம். வேற ஏதாவது கேக்குறீங்களா? தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையமே இல்ல அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாம ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அப்ப அடிப்படை புரிதலே இல்லாம இங்க வெறும் உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தல் அமைப்பு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்குங்கிற அந்த புரிதல் கூட இல்லாம ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்களை வைத்து நம்ம பெருசா வந்து அதை குறித்து பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் SIR-னுடைய ஆழமான புரிதலை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதை எதிர்ப்பதை வந்து வரவேற்கிறேன். நிறைய, அதாவது தாத்தா கலிய பெருமாள் சொன்னாரு, மக்களை அரசியல்படுத்தி புரட்சிக்கு தயார் செய்யாம விடுதலை வாய்க்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதைத்தான் இந்த காளிதாசன் அவர்கள் சொல்கிறாங்க. என் குலம் என்று தன்னுடன் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிக்குள் சங்கமமாக மானுட சமுத்திரம் நான் என்று கூவுன்னு சொன்னாங்க. அப்படி மக்கள் எல்லாரும் அணிதிரண்டி புரட்சிக்கு தயாராகி இது நமக்கு தேவையற்ற ஒரு ஆணி அப்படிங்கறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக SIR என்பது நமக்குள்ள திணிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறைகேடு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஜனநாயகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கிறது. ஏன் அப்படின்னா SIR அப்படிங்கிறது ரொம்ப டீடியஸான ப்ராசஸா இருக்கு. அவங்க எதுக்கு இது கொண்டு வராங்க? 2 விஷயத்துக்காக. போலி ஓட்டர்ஸை வந்து இல்லாம ஆக்கணும், அதே மாதிரி இறந்தவர்களுடைய இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வழிமுறை வந்து கடைபிடித்திருப்பார்கள். அதையே பண்ணாம மக்களை வந்து மேலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண நபர் கூட ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த எனியூமரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவு சிக்கலும் அவ்வளவு டீடியஸாகவும் இந்த ப்ராசஸை ஏன் வந்து வச்சிருக்கீங்க, ஒரு அச்சத்தை ஏன் மக்கள் மத்தியில உருவாக்குறீங்க அப்படின்னா முழுக்க வெளிப்படையான ஒரு உண்மை தெரியுது. இந்த நாட்டை, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த தேசத்தை ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு எலெக்ஷன், ஒரு ரேஷன், ஒரு மதம் அப்படின்னு சொல்லி பிரிக்க பார்க்கக்கூடிய பிளவுவாத எண்ணம் தான் இந்த SIR-ஐ வந்து திணிப்பதற்கான காரணம் அப்படின்னு